ஒரு 150 மீட்டர் நடக்க சலுப்படுற வாழைப்பழ சோம்பேறி பார்த்துருக்கீங்களா? கேரளால கொச்சியில ஒரு நபர் வாழைப்பழத்தையும் கீரையும் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பொருளை வாங்குறதுக்கான கடையோட டிஸ்டன்ஸ் வெறும் 150 மீட்டர் தாங்க. இவர் நினைச்சா நடந்தே போய் வாங்கிருக்கலாம். அந்த 150 மீட்டர் எவன்டா நடக்கிறது அப்படின்னு சலுப்பட்டு அதை ஸ்விக்கி இன்ஸ்டாமெட்ல ஆர்டர் போடுறாருங்க. ஸ்விக்கி இன்ஸ்டாமெட்டும் அந்த பொருளை அந்த கடையில இருந்து வாங்கி 150 மீட்டர் 89 செகண்ட்ஸ்ல டிராவல் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணிருக்காங்க. ஸ்விக்கி கம்பெனியோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டெலிவரி இந்த டெலிவரி தாங்க. ஏயா அந்த 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள கடைக்காரன் நீ ஃப்ரெண்டு பிடிச்சிருந்தாங்க அவனே நீ கேட்டிருந்தா எடுத்துட்டு வந்திருப்பானேயா. இதுக்கே இன்ஸ்டாமெண்ட்ல ஆர்டர் பண்றேன். என்னமோ இன்னும் நம்ம ஊர்ல வெறும் ஒரு வாழைப்பழம் வாங்க சலுப்படுற வாழைப்பழ சோம்பேறி கூட இன்னும் நம்ம ஊர்ல இருக்காங்க. என்னதான் டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துட்டு வந்தாலும் அந்த டெக்னாலஜியால நம்ம மனிதர்கள் சோம்பேறி ஆயிட்டு வராங்க. எது வேணுமோ அது அவங்க காசு, நமக்கு என்னப்பா. அந்த நபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச வாழைப்பழ சோம்பேறிகிட்ட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்டான நியூஸ் வேணா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருக்கேன். டில் தென் டாடா, பாய் பாய்.